SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். சுமந்திரன் அணியின் ரகசிய திட்டம் அம்பலம். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர கருணாவுக்கு மஹிந்த வழங்கிய ஆலோசனை. போலீஸ் காவலில் உயிரிழந்த இளைஞர் விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கைக்கு எதிர்பாராத அதிர்ச்சி அளித்த ட்ரம்ப். வாகனங்களின் விலை அதிகரிப்பு. நிலை குலைந்த அமெரிக்க பங்குச் சந்தை. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று முன்தினம் தனது உத்தியோகபூர்வ விஜயத்தில் இலங்கை வந்தடைந்தார். விஜயத்தின் ஒரு பகுதியாக அவர் இலங்கை தமிழ் அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரமுகர்களை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். அதற்குமைய இலங்கை தமிழ் கட்சியின் முக்கியஸ்தர்களான MS சுமந்திரன் மற்றும் CVK சிவஞானம் உள்ளிட்டோர் பிரதமரின் மோடியை சந்தித்தார்கள். இந்த சந்திப்பு தொடர்பில் அவர்கள் ஊடக பரப்புகளில் எவ்வித அறிவிப்புகளும் இல்லாத நிலையிலேயே பிரதமரை சந்தித்திருந்தனர். அதே நேரம் இந்த உரையாடலின் போது நாடாளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் ஸ்ரீதரனின் பங்கேற்பு தொடர்பில் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையில் உள்ள இந்திய தூதரகத்திடம் பிரதமர் மோடியினை சந்திக்க மேற்கொள்ளப்பட்ட அனுமதி கோரலின் போது ஸ்ரீதரனின் பெயர் புறக்கணிக்கப்பட்டவை குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறியவுடன் தன்னையும் சிவனேசந்துரை சந்திரகாந்தனையும் புரிந்து கொண்ட ஒரேயொருவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச என விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு விநாயகமூர்த்தி முரளிதரன் மற்றும் சிவனேசந்துரை சந்திரகாந்தன் இருவரும் வழங்கிய சிறப்பு நேர்காணலில் அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர், விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் உயிர் நீத்த பிறகு அவரது உடலத்தை அடையாளப்படுத்த மஹிந்த ராஜபக்சவிடமிருந்து அழைப்பு கிடைத்தது. உடலத்தை அடையாளப்படுத்தி தான் உறுதியளித்தால் மாத்திரமே அதை வெளி உலகுக்கு அறிவிக்க முடியும் என மஹிந்த சுட்டிக்காட்டினார். நான் அடையாளப்படுத்தியவுடன் அங்கிருந்து சென்று விட்டேன். அதன் பின்னர் அவரது உடலம் தொடர்பில் எனக்கு எதுவும் தெரியாது. அப்போது இராணுவ மேலாதிக்கம் காரணமாக அவற்றில் தலையிடுவதற்கான அதிகாரம் எமக்கு வழங்கப்படவில்லை. மேலும் தன் மீது சர்வதேச தடை விதிக்கப்பட்டமையை மஹிந்த ஏற்றுக்கொள்ள மறுப்பு தெரிவித்தார். அவ்வாறென்றால் முழு உலக நாடுகளிலும் உள்ள தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு தடை அறிவிக்க வேண்டும் என அவர் கூறினார். அதை போலவே பிரித்தானிய தடை தொடர்பிலும் நாமல் ராஜபக்சவும் வெளிப்படையாக பேசியிருந்தார். இந்த தடை ஏற்கத்தக்க அல்ல ஒன்று என்று அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். வெலிக்கடை போலீசாரின் காவலில் இருந்தபோது இளைஞரொருவர் அண்மையில் உயிரிழந்த சம்பவம் பொதுமக்களின் நம்பிக்கையை கடுமையாக குறைக்கும் என்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. அத்துடன் இந்த சம்பவம் குறித்து உடனடியாக மற்றும் பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இளைஞர் காவலில் இருந்த போது மரண காயங்களுக்கு ஆளானதாகவும் காயங்கள் தாமாகவே ஏற்படுத்திக் கொண்டதாகவும் கூறப்படும் செய்திகள் குறித்து கவலை தெரிவித்துள்ளது. எனவே உரிய நடைமுறைகளை உறுதி செய்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுடன் மீண்டும் மீண்டும் காவலில் வைக்கப்பட்ட மரணங்கள் சட்ட நடைமுறைகள் மற்றும் நீதி நிர்வாகத்தின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை கடுமையாக குறைப்பதற்கு உட்படுத்தப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க அர்த்தமுள்ள நடவடிக்கைகள் எடுப்பதில் அதிகாரிகளின் பொதுவான பதிலையும் விமர்சித்ததுடன் காவலில் வைக்கப்பட்ட மரணங்களுக்கு பூஜ்ய தகிப்புத்தன்மை கொள்கையை ஏற்றுக்கொள்ள வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் பொறுப்புணர்வை மேம்படுத்துவதற்கும் துஷ்பிரயோகத்தை தடுப்பதற்கும் காவல்துறைக்குள் திறன் மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பதாக அது மேலும் உறுதியளித்துள்ளது. இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 44% பரஸ்பர வரி விதிக்கும் அமெரிக்காவின் முடிவு எதிர்பாராத அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் மற்றும் அமெரிக்கா பொருட்களுக்கு பரஸ்பர அணுகல் இல்லாமை ஆகியவற்றின் அடிப்படையில் அமெரிக்காவால் நியாயப்படுத்தப்பட்ட இந்த நடவடிக்கை இலங்கையின் பொருளாதாரம், சமூகம் மற்றும் புவிசார் அரசியலுக்கு நீண்ட காலமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. இலங்கை அதிகாரிகள் ராஜதந்திர தீர்வுகளுக்காக போராடும் அதே வேளையில் மாறிவரும் உலகளாவிய ரீதியான வர்த்தக ஒழுங்கில் புதிய யதார்த்தங்கள் மற்றும் வாய்ப்புகளை அமெரிக்கா கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. இந்நிலையில் ஆடைகள் மற்றும் ஏற்றுமதி துறைகளுக்கு அச்சுறுத்தல்கள் உள்ளாகின்றன. இலங்கையின் ஏற்றுமதித்துறை, குறிப்பாக ஆடைத்துறை மிகவும் நேரடியாக மற்றும் பாரதூரமான தாக்கத்தால் இதனை உணர்ந்திருக்கும். மேலும் அமெரிக்கா இலங்கையின் இடமாகும். மேலும் ஆடைகள் மட்டும் ஆண்டுதோறும் $1.5 பில்லியனுக்கும் அதிகமான ஏற்றுமதியை ஈட்டுகின்றன. அத்தோடு அமெரிக்காவுக்கான ஆடைகள் ஏற்றுமதி இலங்கையின் அந்நிய செலாவணி வருவாயின் மூலக்கல்லாகும். இந்நிலையில் அமெரிக்காவின் அறிவிப்பு இலங்கை மீதான சர்வதேச வணிக திறனை பாதிக்கும் என்று நம்பப்படுகிறது.
அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கடுமையான வரி கொள்கையால் மகிழுந்துகளின் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. அதன்படி அமெரிக்க பங்குச்சந்தை இரண்டாவது நாளாகவும் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அமெரிக்காவின் 3 முக்கிய பங்குச்சந்தை குறியீடுகள் 5% மேலாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கிடையே இறக்குமதி செய்யப்படும் மகிழுந்துகளின் மீது கூடுதல் வரிகளை விதிப்பதற்கு நிறுத்துமாறும் சீனாவின் ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. உலகச் செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பித்து வைத்த வர்த்தக போர் உலக பொருளாதாரத்தில் மந்த நிலைக்கு தள்ளியுள்ளதாக முதலீட்டாளர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளார்கள். கடந்த 2ஆம் தேதியன்று டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் அனைத்து நாடுகளின் பொருட்கள் மீதும் குறைந்தபட்சம் 10% இறக்குமதி வரியை விதித்தார். அத்தோடு அமெரிக்காவுடன் மிகப்பெரிய வர்த்தக ஏற்ற தாழ்வுகளை கொண்டு சுமார் 60 நாடுகள் மீது கூடுதல் வரிகளை ட்ரம்ப் விதித்தார். ட்ரம்பின் இந்த நடவடிக்கை சர்வதேச அளவில் வர்த்தக போருக்கு வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதனை உறுதி செய்வது போல் ட்ரம்ப் வரி விதித்து அடுத்த 48 மணித்தியாலத்துக்குள் சீனா பதிலடி கொடுத்தது. இறக்குமதி செய்யப்படும் அமெரிக்க பொருட்களுக்கு சீனா 34% வரி விதித்த நிலையில் சர்வதேச வர்த்தக போர் வெடிக்கும் என்ற அச்சம் அதிகரித்திருந்தது. இதன் விளைவாக தொடர்ந்து 2வது நாளாக நேற்று பங்குச்சந்தைகளில் கடும் சரிவை சந்தித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த 2 வர்த்தக தினங்களில் S&P 500 இண்டெக்ஸ் சுமார் 6% சரிவடைந்துள்ளதாகவும் இதே காலத்தில் அமெரிக்க முதலீட்டாளர்கள் 5 லட்சம் கோடி டாலரை பங்குச்சந்தையில் இழந்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுமந்திரன் அணியின் ரகசிய திட்டம் அம்பலம். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர கருணாவுக்கு மஹிந்த வழங்கிய ஆலோசனை. போலீஸ் காவலில் உயிரிழந்த இளைஞர் விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கைக்கு எதிர்பாராத அதிர்ச்சி அளித்த ட்ரம்ப். வாகனங்களின் விலை அதிகரிப்பு. நிலை குலைந்த அமெரிக்க பங்குச்சந்தை.